விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தான். நிறுத்து. சைக்கிள் லைட் எங்க? ஏன் சிரிக்கிற? ஊரே கரண்ட் கட் ஆயிருக்கு, என் சைக்கிள்ல மட்டும் எப்படி லைட் இருக்கும்? ஊர்ல பவர் கட்டு சரி, உன் சைக்கிள்ல எரியாத லைட்டாவது இருக்கணும் இல்ல, அது எங்க? மறுபடியும் ஏன் சிரிக்கிற? கரண்ட் கட் ஆச்சா? அது எதுக்கு நான் வீட்லயே கட்டி வச்சுட்டு வந்துட்டேன். எரியாத லைட்டாவது சைக்கிள் இருந்திருக்கணும், அது இல்லாததால நீ மாட்டிக்கிட்ட தட ஸ்டேஷனுக்கு. ஏயா எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிற? நானும் சைக்கிள்ல லைட் இல்லாம வந்தேன், பின்னாடி ஒருத்தன் சைக்கிளே இல்லாம வர்றான் சார். இது ஒரு பெரிய கேஸ். நீ போ, அவன் என்ன பண்றேன்னு பாரு. ஏன்டா சைக்கிள் இல்லாம வர்ற? இதோ பாரு இவரு. ஏன்டா சைக்கிள் வர கேக்குறேன்ல? யோ, கவர்மெண்ட்ல யாரும் நடந்து வரக்கூடாது, எல்லாரும் சைக்கிள்ல தான் வரணும்னு கவர்மெண்ட் சைக்கிள் ஊசில கொடுத்துருக்கா என்ன? நான் நடந்து வருவேன், பிரண்டி வருவேன், படுத்து எந்திரிச்சு வருவேன், அத கேட்க நீ யார்? ஏண்டா நடு ரோட்ல குடிச்சிட்டு கான்ஸ்டபிள் கலெக்ட் பண்ணனே நடா ஸ்டேஷனுக்கு. என்ன யாருன்னு உனக்கு தெரியாது? யார் நீ? மயில்சாமி. அதுக்கு என்ன இப்போ? எங்க மாமா யாருன்னு உனக்கு தெரியாது? யாரா அவன்? முன்னாள் மந்திரி, எச்ச மினிஸ்டர் பக்ரிசாமி. ஐயோ மாமா அஷ்டா மாமா, என்ன யாருன்னு தெரியாம நீ அஷ்டா அடி அடி. நிறுத்தியா எதுக்கு அடிக்கிறவன? என்ன தப்பு பண்ண அவன்? சார் நடு ரோட்ல குடிச்சு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தான் சார். நடரா ஸ்டேஷனுக்குன்னு சொன்னா முன்னாள் மந்திரி பக்ரிசாமி இவனுடைய மாமான்னு சொல்றான் சார். அப்படியா? அவர் என்னுடைய மாமான்னு தெரியாம எங்கிட்ட ரீல் விடுறான் சார் இவன். ஏன் சார் அடிக்கிறீங்க? நல்லா அடிங்கண்ணே, அடுத்தவன் மாமா மேல ஆசைப்படக்கூடாது. ஐயோ ஏயா ரெண்டு பேரும் சேர்ந்து கிண்டலா பண்றீங்க? முன்னாள் மந்திரி பக்ரிசாமி ஏன் மாமா? ஐயா ஐயோ அப்படியா? ஹலோ, பக்ரி மாமாவோட ஒரிஜினல் மச்சான் நானே இங்க அமைதியா இருக்கேன். உங்களுக்குள்ளார ஏன்பா அனாவசியமா சண்டை போட்டுக்கிறீங்க? போங்கப்பா, போய் வேலையை பாருங்க. இன்னொரு மச்சான் வரக்குள்ள டாபிக் சேஞ்ச் பண்ணுங்க. மாமா மாமா, நீ எவ்வளவு வந்த? ஏன் மாமா காஃபி தானே கொண்டு வந்திருக்கேன், ஏன் பேய பார்த்த மாதிரி அலறீங்க? என் பொண்டாட்டிங்க அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. போவடியா போ 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 போ. காபி ஐடியா. அந்த காட்டு மிராண்டி எழுப்பி கடுங்காப்பி கொடுத்தியா? தினமும் அதை ஃபாலோ பண்ணிக்கோ. வேண்டாங்க. ஏ? இன்னைக்கு கொண்டு போனதுக்கே பிபி 300 ஏறி இருக்கும். தினமும் கொண்டு போனா ஹார்ட் அட்டாக்ல போயிடுவாரு. எங்க அப்பனுக்கு எந்த வியாதி வேணா வரும், ஆனா ஹார்ட் அட்டாக் மட்டும் வராது. ஏன்? அதுக்கு ஹார்ட் வேணும் இல்ல, அது எங்க அப்பன கிடையாது. சாவி எல்லாரும் புட்டியாச்சு. இனிமே நீங்க இங்கதான் தங்கணும். இதுக்கு முன்னாடி நான் இருந்த இடம், இப்ப நீங்க இருங்க. உள்பக்கம் பூட்டிட்டு அப்படி போறதை விட்டுட்டு வெளிப்பக்கம் பூட்டிட்டு எப்படி போகுது? இந்த மாதிரி துரு பிடிச்ச மண்டையை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கியா? இது பூட்டிட்டு போனா திறக்க முடியாதா? தபார், இதை வச்சுக்கிட்டு உலகத்தையே திறக்கலாம். திறக்க வைக்கிறேன். இது கையாலேயே ஊடுபுறா திறக்க வைக்கிறேன். எப்படி? இப்படி. और 2 विकेट लिए, बहुत इंपॉर्टेंट विकेट लिए. எதுக்கு கை தட்டுறீங்க? தெண்டுல்கர் 100 அடிச்சிட்டான்ப்பா. நானும் பாக்குறேன். இந்த தெண்டுல்கர் 100 அடிச்சா கை தட்டுறீங்க, பெருசு பெருசா பேப்பர்ல போடுறீங்க, ஊரெல்லாம் அத பத்தியே பேசுறீங்க. தெண்டுல்கர் 100 அடிச்சதுக்கு இப்படி குதிக்கிறீங்களே, நான் எவ்வளவு அடிச்சிருக்கிறேன் தெரியுமா? 500 அடிச்சிருக்கிறேன். நாளைக்கு என்ன பத்தி பேப்பர்ல போட சொல்லுங்க. 500 அடிச்சிட்டு ஒருத்த அமைதியா போயின்னுக்குறான்னு. என்னது வெளியே பட்டா சத்தம்? அந்த ஏமன் செத்து போயிடுச்சா? எமனுக்கு ஏதுங்க சாவு? நீங்க சீக்கிரம் தாத்தா ஆக போறீங்க. காலையில மீனா வாந்தி எடுத்தா உடனே அவளை டாக்டர் வீட்டுக்கு ராஜா கூட்டிட்டு போனா. டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு, அதான் வெடிக்கிறாங்க. குடு குடு, குழந்தையோட தாத்தா குடு. அவர் புண்ணியத்தான் நம்ம கல்யாணமே நடந்தது. மாமா சிங்கிள் சிங்கிளா குடுக்குற? அவருக்கு ஒரு ஸ்வீட் கடையே கொடுக்கலாம். போனா போ, தட்டோட கூட முழுங்குவாரு. திங்கிறதுக்கு என்ன அலைச்சல் பாரு. ஒரு 10,000 வாளாருக்கு போட்டுட்டா இருப்பா. காட் ஃபாதர் பிச்சைக்காரத்தனமா உள்ள போயிருக்காரு. அவர் ரியாக்ஷன் என்னன்னு தெரியலையே.
இதுவே ஒரு தரித்திரம், இதுக்கு பிள்ளை வர. வெயிட் நைனா, ஐயருக்கு ஸ்வீட் கொடுத்தேன், சாமிக்கு படைச்சாரு. மைக்கேலுக்கு ஸ்வீட் கொடுத்தேன், ரிக்ஷாக்கார ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்தான். ஒன்னாண்ட ஸ்வீட் கொடுத்தேன், கரெக்டா கக்கூஸ்ல கொண்டு போய் தெளிச்சிட்டேன். அது சரி, யாராருக்கு புத்தி எங்க இருக்கோ அங்கதானே போவோம். சோ உங்க நைனாவுக்கு கக்கூஸ் புத்தின்ற நீ. ஜாக்கிரதை. தப்பிச்சு போ. எஸ் பெருமாள். என்னது, நாளைக்கு நம்ம ஊருக்கு புது எஸ்பி வராரா? இல்ல, நானும் நேர்ல போய் பாக்குறேன். என்னையா பண்ற? யாருமே மார்க்கெட்ல குடிச்சு கலடா பண்ணிட்டு இருந்தான். பஸ் ஒரு பொண்ணு விடாம கிளம்பிட்டு இருந்தான் சார் அவன். சும்மா நிறுத்தியா? என் வீட்டுக்குள்ள ஒரு பொறுக்கி பொண்டாட்டிங்கிற பேர் சொல்லி ஒருத்தர் கூட்டு வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். அவனை கேட்க வக்கல்ல இவனை பிடிச்சு என்னையா பண்ண போறீங்க? சார், அவன் உங்க புள்ள, உங்களாலேயே அவனை அடக்க முடியல. நாங்க என்ன சார் செய்ய முடியும்? என் வீட்டுக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடத்திட்டு இருக்கான். அவங்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு நிறைய கூட்டம் வேற. உங்க பையன் ஒரு பெரிய ரவுடி. ஒரு ரவுடிக்கு தான் தெரியும் பொறுக்கி எங்க இருக்கிறான், திருட எங்க இருக்கான்னு. மக்கள் தன் பொருட்கள் திருட்டு போச்சுன்னு சொன்ன உடனே கரெக்டா இன்னார் தான் திருடி இருப்பான்னு கண்டுபிடிச்சு கொடுத்துறான். நாமளும் அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னா நாமளே கூடிய சீக்கிரம் அவனை என்ன பண்றேன்னு பாரு. சார், இவன் என்ன பண்றது? யோ, இவனெல்லாம் ஜெயில போட்டு கேஸ் எழுதி கோர்ட்டு அது இதுன்னு டைம் வேஸ்ட் பண்ண முடியாதியா. இவனை முட்டி போட வச்சு 10 அடி அடி. எந்தரா ஏட்டா கைய மைக்கேல் எங்கப்பா? இன்னைக்கு தாம பிரார்த்தனை நிறைவேற போகுது. பிரார்த்தனையா? அது என்னப்பா அது பிரார்த்தனை? கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு சுழுக்கெடுக்க போயிருக்கிறான்பா. சுழுக்கா? மைக்கேல் எங்கப்பா? இன்னைக்கு தாம பிரார்த்தனை நிறைவேற போகுது. பிரார்த்தனையா? அது என்னப்பா அது பிரார்த்தனை? கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு சுழுக்கெடுக்க போயிருக்கிறான்பா. சுழுக்கா? இவன் தான் மாரியா? ஆமா சார். இவன் தான் காசியை கொண்டானா? ஆமா சார். இவனை தான் கோர்ட்ல பாத்தியா? அதனாலதான் உன்னை கொலை பண்ண வந்தான். ஆமா. ஹலோ, நான் எஸ்பி பேசுறேன். மாரி உடம்புல இருந்து எடுத்த கத்தியில இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸுக்கும் ராஜா ஃபிங்கர் பிரிண்ட்ஸுக்கும் சம்பந்தம் இல்லையா? நீ போலாம். தேங்க்யூ சார். 1 minute. இந்த ஊரை விட்டு நீ போறதா இருந்தா எங்க கிட்ட சொல்லாம போக. சரிங்க சார். நாங்க எப்ப கூப்பிட்டாலும் நீ இங்க வரணும். சரிங்க சார். மாரி செத்த விஷயத்த பத்திரிகையில கொடுக்க வேணாம். அதுக்கு விளம்பரம் தேவையில்லை. எஸ் சார். அப்பதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். ராஜா வந்தாச்சு. ஐயரே, மீனாக்கு எப்படி இருக்கு? எந்த நேரத்திலையும் பிரசவம் ஆயிடும் டாக்டர் சொல்லிருக்காரு. சிவகாமி பக்கத்திலே இருக்கா, கவலைப்படாத. அது இருக்கட்டும், நீ போன காரியம் என்னாச்சு? போலீஸ் உன்னை என்ன கேட்டாங்க? மாறி உடம்புல இருந்த கத்தியில இருந்தது என் கைரேகையிலன்னு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. இந்த கொலைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பா, அது போதும் எனக்கு. ஒரு புது லட்சியத்தோட புது வாழ்க்கை தொடங்குறது உனக்கு. இந்த கொலையால எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அந்த ஆண்டவரை நான் வேண்டிக்கிட்டேன். என் தெய்வம் என்ன கைவிடல. ஐயரே, இந்த கொலை சம்பந்தமா போலீஸ்க்கே கிடைக்காத ஒரு தடயம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னது? செத்து போன மாறிக்கிட்ட இருந்து இந்த போன் எனக்கு கிடைச்சது. இதுல அடிச்ச மணிதான் என் எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வழியை காட்டுச்சு. ஆமா, இந்த டெலிபோன் விஷயத்தை ஏன் போலீஸுக்கு சொல்ல? போலீஸ்ல சொன்னா அவங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என் லட்சியம் நிறைவேறாது. நான் எப்படி மறுபடியும் எங்க அப்பாவுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது? இதை வச்சு உங்க அப்பாவுக்கு வேலை வாங்கி தர போறியா? அது எப்படி முடியும்? செத்து போன மாறிதான் காசியை கொலை செஞ்சவன். அந்த கொலைனாலதான் என் அப்பாவோட வேலை போச்சு. இப்ப இந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுனால அவருக்கு மறுபடியும் வேலை கிடைக்கும். இந்த டெலிபோனை வச்சுக்கிட்டு என்னத்தை கண்டுபிடிக்க போறியோ தெரியல. டேய் மடையா, இது செல்லுலார் டெலிபோன். இந்த டெலிபோனுக்கு சொந்தக்காரன் யார் யார் நம்பர் எல்லாம் இதுல ரகசியமா குறிச்சு வச்சிருக்கானோ அந்த நம்பர் எல்லாம் ஒரு பட்டன் அமுக்கினா அப்படியே வரும். அப்படியா? ஐயா, உடனே அமுக்கு. எவன் கிடைக்கிறானோ அவனால நாம அமுக்குவோம். ஏன் நீ ஷாக் ஆயிட்ட? இது என் கோவில் பெரியவரோட நம்பர். ஹலோ, இவரோட பாதுகாப்புல தானே கோயில் நகையெல்லாம் இருக்கு. அதையெல்லாம் இந்நேரம் உருக்கி காசாக்கிட்டு மொத்தத்தையும் பேங்க்ல போட்டிருப்பான் பேமானி. ராஜா,
ஊர்வலத்துல நீ மாறிய பார்த்த விஷயத்தை யார்ட்டியா சொன்னியான்னு என்கிட்ட கேட்டியே. ஆமா, நான் இந்த பெரியவற்ற சொன்னேன்பா. அதான் மாறி என்ன தேடி வந்திருக்கான். மணி அடிக்குது, பேசுங்க. மாரி, நான் பிரதீப் பேசுறேன். நேத்து ராத்திரியில இருந்து நான் உனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்க லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லு. நம்ம பிளான் படி கிங் ரியல் எஸ்டேட் ஓனர் கிரீநாத்தோட பையனை கடத்தியாச்சு. வழக்கம் போல நம்ம பெரியவர் அவனை அவர் குடோன்ல வச்சிருக்காரு. யாரோ கிரிநாத்தா அவரோட பையனை கடத்தி கோயில் பெரியவர் குடோன்ல வச்சிருக்காங்க. இத உடனே எங்க அப்பாவுக்கு சொல்லணும். இந்த வயசான காலத்துல அவர் என்ன பண்ணுவாரு? பையனோட அப்பாவுக்கு பாதுகாப்பா அவர் போட்டோம். தர்மகர்த்தாவை நான் பாத்துக்கிறேன். ராஜா, இதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டா நீ மட்டும் பலன் அடைய போறது இல்ல, இந்த ஊரே பலன் அடைய போறது. ஜெயிப்பையரே, நிச்சயம் ஜெயிச்சு காட்டுறேன். மண்டபத்திலே எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இங்க இன்னும் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் பையனுக்கு கல்யாணம் நாளைக்கு, தெரியல. சீக்கிரம் ஆகட்டியா, சீக்கிரையா. என்ன இன்னும் பர்ச்சேஸ் எல்லாம் முடியலையா? நான் ஒன்னும் பர்ச்சேசிங் போயிட்டு வரல. ஊர்ல இருந்து வர சொந்தக்காரங்களை எல்லாம் ஹோட்டல்ல தங்க வச்சுட்டு வரேன். அவங்கள தங்க வைக்கிறதுக்கு தான் 4 பேரை 4 ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிருக்கானே. நீ எதுக்கு போன? என்ன இருந்தா நம்ம சைடுல பார்க்க வேண்டாமா? ஹலோ, கிரிநாத் பேசுறேன். மிஸ்டர் கிரிநாத், நாளை கல்யாணம் ஆக வேண்டிய உன் பையன் சுரேஷ் எதுக்காக கடத்தி வச்சிருக்கேன், எனக்கு என்ன வேணும், அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் பண்ணி சொல்றேன். ஆனா அதுக்குள்ள அவசரப்பட்ட போலீஸ்க்கு போனீங்க, உங்க பையனை நீங்க உயிரோட பார்க்க முடியாது. என்னங்க, என்னாச்சு? நம்ம பையன் சுரேஷ யாரோ கடத்திட்டாங்களா? சுரேஷ், சுரேஷ், சீக்கிரம் தண்ணி கொண்டா. ஹலோ, பெருமாள் பேசுறேன். நாளை கல்யாணம் ஆக போற கிங்ஸ் ரியல் எஸ்டேட் ஓனர் கிரிநாத்தோட ஒரே மகனை ஒரு கூலிப்பட கடத்திட்டு போயிருக்காங்க. யார் நீ? போலீஸ் இன்ஃபார்மர். இதை எஸ்பி கிட்ட சொல்லாம ஏன் என்கிட்ட சொல்ற? மிஸ்டர் பெருமாள், நீங்க என்ன பண்றீங்க? அந்த பெருமாள் மேல பாரத்தை போட்டு அந்த கிரிநாத் வீட்டுக்கு போய் அவருக்கு பாதுகாப்பா இருந்து அந்த கூட்டத்தை நீங்க பிடிச்சா நீங்க இழந்த வேலை மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும். உனக்கு எப்படி தெரியும்? வாய்மையே வெல்லும். ஹலோ, யாருங்க? பணக்காரங்களையும் கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணுங்களையும் கடத்துற கூலிப்படை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. கொடுத்தது யாரு? யாரோ வாய்மையே வெல்லும்னு மட்டும் சொல்றாங்க. நீங்க 4 பேரும் பையனை கூட்டிட்டு மேல போங்க. மஜித், நீ கிரீநாத்துக்காக கீழே வெயிட் பண்ண. மத்த எல்லாரும் அங்கங்க பிரிஞ்சு நில்லுங்க. ஹலோ, நான் பிரதீப் பேசுறேன். எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. கடையில கூட்டம் இருக்குல்ல? நல்ல கூட்டம் இருக்கு. வெரி குட். சார், கிரீநாத் வண்டி மாதிரி தெரியுது. ஜாகிரதை, அவனை உஷாரா ஹேண்டில் பண்ணுங்க. கிரீநாத் தான் சார். தனியா தானே வந்திருக்கான்? தனியா தான் வந்திருக்கான். கையில பெட்டி இருக்குல்ல? பெட்டி இருக்கு. ஓகே, மஜித் அனுப்பு. சத்தங்கத்தம் போட நினைச்சா சுற்றுவேன். சார், நீங்க தானே மிஸ்டர் கிரிநாத்? ஆமா, வாங்க. பணம் கொண்டு வந்திருக்கேல்ல? இருக்கு. எடு. முதல்ல பையனை காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் பணத்தை கொடுக்குறேன். பையன் பத்திரமா தான் எங்க இருக்கான்? இங்கேதான். அப்ப காட்டுங்க. அவன் மேலதான் இருக்க, நீ பணத்தை எடு. அவனை தூரக்க நிக்க வச்சாவது காட்டுங்க. பையனை பார்க்காம நான் பணம் தரமாட்டேன். கூட்டு போங்கடா. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாம பண்ற ஆபரேஷன்ல மாறி மிஸ்ஸிங். மாறி வரல. மாறியா? நான் தான் அவனுக்கு போன்ல தகவல் கொடுத்து இடத்தையும் சொன்னேன். அப்படியே அவன் வரல. போன்ல தகவல் கொடுத்தியா? எப்போ? நேத்து. எந்த போன்ல? அவனோட செல்லுலார்ல. செல்லுலார்லையா? ஓ ஷிட், மாறி செல்லுலார் விஷயத்தை நான் மறந்துட்டேன். மாறி செத்துட்டானா? அவனை நான் தான் கொலை செஞ்சேன். லோக்,
நான் தாண்டா மாறியா மாறி வந்திருக்கேன் சோமாரி. கோயில்ல முக்கியமான பொறுப்புல இருந்துகிட்டு நீயா இந்த மாதிரி மொள்ள மாதிரித்தனம் பண்ணிட்டு இருக்க? ராசி மாறி, அவங்களுக்கு மேல நீ ஒரு கேப் மாறி. எல்லாரும் படுங்க. போலீஸ் போ. எல்லாரும் எழுதுங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். மேன், எல்லாரையும் செக்யூர் பண்ணுங்க. உள்ள வந்துருங்க. என்ன வந்துச்சு? கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள சுட்டு தள்ளிட்டாங்க. கடத்தியில் வந்து பணம் பறிக்க பார்த்துட்டாங்க. போலீஸ் அவங்கள சுட்டு தள்ளிட்டாங்க. ஒரு பெரிய கிரிமினல் கும்பலை பிடிக்க எங்க டிபார்ட்மெண்ட் நீங்க கொடுத்த ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. சாரி. தேங்க்யூ மிஸ்டர் பெருமாள். நீங்க செஞ்ச உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். நீங்க வாய்மையை வெல்லும். உங்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்க உங்க மகன் உங்களுக்கு போன்ல சொன்ன மந்திரம். அப்படின்னா எனக்கு போன்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் இதெல்லாம் பண்ணதும் எந்த மகனை வெறுத்தீங்களோ அதே மகன் தான். தர்மா. அவனை சுட்டு வேண்டாம். இன்று தமிழகமே பெருமைப்படும் அளவுக்கு நமது காவல்துறையினர் உயிரை பணயம் வைத்து திறமையாக செயல்பட்டு தமிழ்நாட்டை உலுக்கிக் கொண்டிருந்த கூலிப்படையினரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களது திறமையை பாராட்டி மதிப்புக்குரிய கலெக்டர் அவர்கள் தங்கப் பதக்கத்தினை வழங்குவார்கள். அதை கைவிடுங்க சார். தர்மா, இதை கழுத்தில் போடுறா. போடுறா. பெருமாள், உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான். குடும்பா. அப்பா, நான் பிறந்த நேரம் தான் உங்களுக்கு சரியில்லை. என் குழந்தை பிறந்த நேரம் உங்களுக்கு மறுபடியும் வேலை, ப்ரமோஷன், கோல்டு மெடல் எல்லாமே கிடைச்சிருக்கு. தர்மா, நான் ஒரு நல்ல அப்பா இல்லடா. ஆனா நிச்சயமா நல்ல தாத்தாவா இருப்பேன்.